நீங்க பார்த்துட்டு இருக்குது ஸ்ரீ விஷ்ணு ஜோதிடம். நான் உங்க லட்சுமி நாராயணன். நாம இந்த வீடியோல பார்க்க போற தலைப்பு மகர ராசிக்கு இந்த வருடம் நடக்கக்கூடிய குரு பெயர்ச்சி எந்த மாதிரியான பலன்களை கொடுக்கும் அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம். சொன்னபடியே இந்த வருடம் 15/5/2025 ஆக்சுவலா 14ஆம் தேதி நைட்டு நமக்கு வந்து விடியறது தான் கணக்கு அப்படிங்கிறதுனால நான் 15 எங்களோட வீடியோல சொல்றோம். 15/5/2025 அன்னைக்கு குரு பெயர்ச்சி நடக்குது. இந்த குரு பெயர்ச்சியில குரு பகவானானவர் ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பெயர்ச்சியாக போறார். இது மகர ராசியை பொறுத்த வரைக்கும் 5 அதுக்கான பலன்களை நம்ம 2வது செக்ஷன்ல பார்ப்போம். இப்ப சொன்னபடியே 5ஆம் இடத்துல இருந்து 6ஆம் இடத்துக்கு போறாரு. உங்களுக்கே தெரியும், திரிகோண ராசியிலிருந்து மறைவு ஸ்தானத்துக்கு போறாரு. ஏதாவது பிரச்சனைகள் இருக்குமா, நோய் நொடி எதுவும் வருமா அப்படின்னு நிறைய சந்தேகம் இருக்கும். வருடம் நடந்த சனி பயிற்சியில உங்களுக்கு 7.5 சனி முடிஞ்சிருக்கு. ஸோ அதை பத்தின வீடியோக்கள்லாம் நம்ம போட்டிருந்தோம். அதே மாதிரி தான் மகர ராசிக்கு 2025 குரு பயிற்சியும் ஒரு 80% நல்ல பலன்களை தான் கொடுக்க போகுது. வெளிநாடு வெளியூர்ல வேலை செய்யக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு மிகச்சிறந்த நன்மைகள் அப்படிங்கிறது ஏற்படும். சொந்த ஊரை விட்டு தள்ளி இருக்கிறீங்களா, கவலையே பட வேண்டாம். உங்களுக்கு இந்த குரு பயிற்சி நன்மைகளை செய்யும், என்ன தசை நடந்தாலும். அப்ப தொழில் பண்றவங்களுக்கு எதுவும் கிடையாதா அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஆவரேஜான பீரியட் தான். சரிங்களா? ஏன்னா 10ஆம் இடத்துக்கு குருவோட பார்வை இருக்கு. இருந்தாலும் 6ஆம் இடம் வலுப்பட்டுருச்சுன்னா கடன் வரும். கடன் வாங்கி அதிகமா ரிஸ்க் எடுக்கிற மகர ராசிக்காரர்கள் இந்த குரு பயிற்சியில கொஞ்சம் கவனமா இருக்கும். போக இந்த ராகு கேது பயிற்சி இன்னும் நல்லா இருக்கு. 2ஆம் இடத்துக்கு ராகு வராருன்னு பயப்பட வேண்டாம். ஏன்னா குருவோட பார்வை 2ஆம் வீட்டுக்கு விழ போகுது. அது ஒரு அற்புதமான நேரம்.